டாக்டர் ஃபேமிலி என கூறி ஹவுஸ் ஓனர் ஃபேமிலியுடன் நெருக்கம். வாடகைக்கு வந்த 2 வாரத்தில் ஹவுஸ் ஓனரின் மகனையும் மகளையும் சென்னையை சுற்றி பார்க்க அழைத்து சென்ற போலி டாக்டர் ஃபேமிலி. மாடர்ன் டிரெஸ்ஸுக்கு கோல்டு நகைகள் அணியக்கூடாது என்று கூறி சிறுமியிடமிருந்து நகைகள், செல்போன்கள், பணத்தை சுருட்டிவிட்டு நேக்காக எஸ்கேப். 7 மாதங்கள் கண்ணில் சிக்காமல் இருந்த போலி டாக்டர் ஃபேமிலி தற்போது சிக்கியது எப்படி? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என 3 மாநில மனைவிகளுக்கு கணவரான போலி டாக்டர் செய்த கேடி வேலையின் பின்னணி என்ன? மாடர்ன் ட்ரெஸ் போட போறோங்கிற சந்தோஷத்துல தனியார் மால்ல உள்ள உடை மாற்றும் ரூமுக்குள்ள போயிருக்காங்க ஒரு சிறுவனோ சிறுமியும். ட்ரெஸ்ஸை அணிஞ்சுக்கிட்டு வெளியே வந்த 2 பேரும் சில நிமிடங்கள் யாரையோ தேடி இருக்காங்க. மால் முழுக்க தேடியும் தாங்கள் தேடுற நபர்கள் இல்லாததால பதர்ன சிறுமியோ சிறுவனோ அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட சில விஷயத்த சொல்லிருக்காங்க. அடுத்து அந்த செக்யூரிட்டி சொன்னபடி பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்பதான் அந்த சிறுவர்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே தெரிய வந்துச்சு. சென்னையை சேர்ந்த ஜெகதீஷ், அவரோட மனைவி கீதா, மகள் நந்தினி 3 பேரும் கடந்த ஆண்டு ஜூன் மாசம் திருவண்ணாமலைக்கு வந்து வாடகைக்கு வீடு தேடி இருக்காங்க. தான் டாக்டரா இருக்கிறதாகவும் டிரான்ஸ்பர்ல வந்திருக்கிறதாகவும் ஜெகதீஷ் சொன்னதால ஒரு ஹவுஸ் ஓனர் வேற எந்த கேள்வியும் கேட்காம தன்னோட வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்காரு. பொதுவா ஃபேமிலியா வர்றவங்க கிட்ட ஹவுஸ் ஓனர் நல்லா பேசி பழகிற வழக்கம் தான். அப்படிதான் ஜெகதீஷோட ஃபேமிலி கிட்டையும் பேசி பழகி இருக்காங்க. வாடகைக்கு வந்த 2 வாரத்துல ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸ் ஆன ஜெகதீஷ் ஃபேமிலி சேர்த்து சமையல் பண்ற அளவுக்கு இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜெகதீஷோட மகள் நந்தினியும் ஹவுஸ் ஓனரோட 16 வயசு மகள் கிட்ட பல வருஷம் பழகின மாதிரி ரொம்ப நெருங்கி இருக்காங்க. தினமும் பேக்கரிக்கு போய் கேக், பப்ஸ், ஸ்வீட்ஸ், காரம்னு தின்பண்டம் வாங்கிட்டு வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட அவரோட மனசை குளிர வச்சிருக்காரு ஜெகதீஷ். ஆனா அதுக்கு பின்னால நடக்க போற விவகாரமே வேறன்னு பாவம் ஹவுஸ் ஓனருக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் தெரியாம போச்சு. சென்னையில ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதாவும் அதுல தன்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருக்கிறதாவும் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்ன ஜெகதீஷ் ஃபேமிலியையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு இருக்கிறதா சொல்லிருக்காரு. அப்போ அவரோட மகள் நந்தினி ஹவுஸ் ஓனர் பொண்ணான சிறுமியோட பேரை சொல்லி, என் ஃப்ரெண்ட பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது டாடி, அவளையும் அழைச்சிட்டு போகலான்னு அடம்பிடிச்சிருக்காரு. ஐயோ, அது எப்படி சிறுமியை நம்ம கூட விடுவாங்க? அப்படியெல்லாம் அடம்பிடிக்க கூடாதுன்னு மகளை கண்டிச்சிருக்காரு டாக்டர். அப்போ ஹவுஸ் ஓனரோட மகளும், நானும் சென்னையை பார்த்ததே இல்ல, அவங்களோட போகட்டுமான்னு தன்னோட அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு தூரம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிருக்காரு ஹவுஸ் ஓனர். அதுக்கு அக்கா கூட நானும் போறேன்னு சொல்லிருக்கான் ஹவுஸ் ஓனரோட மகன். முடியவே முடியாது, அடம் பிடிக்காதீங்கன்னு தன் பிள்ளைகளை திட்டிருக்காரு ஹவுஸ் ஓனர். அப்போ ஏன் திட்டுறீங்க? நாங்க கார்ல தானே போறோம், எங்களோட அனுப்புங்க, சென்னையை சுத்தி காமிச்சிட்டு வரோம்னு சொல்லிருக்காரு ஜெகதீஷ். டாக்டர்னு சொன்னதால பெரும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த ஹவுஸ் ஓனர் தன் மகனையும் மகளையும் அவர் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னால டாக்டர்னு சொன்னவரும் அவரோட குடும்பமும் சேர்ந்து செய்ய போற சூழ்ச்சியை பத்தி ஹவுஸ் ஓனருக்கு அப்போ தெரியல. மகள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறப்ப கவரிங் நகைகள் அணிஞ்சு போனா 4 பேர் எப்படி மதிப்பாங்கன்னு நினைச்ச ஹவுஸ் ஓனர் கம்மல், செயின், வளையல், மோதிரம், நெக்லஸ், ஆரம்னு 16 சவரன் தங்க நகைகளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதோட ஜெகதீஷ் கிட்டையும் தன்னோட பொண்ணு கிட்ட நகைகள் இருக்குது, பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு ஹவுஸ் ஓனரோட மகள், மகன், ஜெகதீஷ், அவரோட மனைவி, மகள்னு 5 பேரும் கார்ல சென்னைக்கு போயிருக்காங்க. போறப்போ நல்ல சாப்பாடு, தின்பண்டம்னு வாங்கி கொடுத்திருக்காரு. அடுத்து சென்னை ரீச் ஆனதும் மெரினா பீச்சுக்கு அழைச்சிட்டு போய் சுத்தி காமிச்சிருக்காரு. அங்க இருந்து ராயப்பேட்டையில உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு அழைச்சிட்டு போன ஜெகதீஷ், நாம கலந்துக்க போறது ராயலான ஒரு நிகழ்ச்சி, அதனால மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லி ஹவுஸ் ஓனரோட மகளுக்கு ஸ்லீவ்லெஸ்ல ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸும் ஹவுஸ் ஓனரோட மகனுக்கு கோட் சூட்டும் வாங்கி கொடுத்து ட்ரையல் ரூம்ல போய் மாத்திட்டு வர சொல்லிருக்காரு ஜெகதீஷ். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் குஷியான சிறுவனும் சிறுமியும் தங்களோட 2 செல்போன்களையும் பர்ஸ்ல இருந்த 5000ஐயும் வச்சிருங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வரோம்னு சொல்லிருக்காங்க. அப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு தங்க நகைகள் போட்டா செட் ஆகாதுன்னு சொல்லி சிறுமி கிட்ட இருந்த 16 சவரன் நகைகளையும் வாங்கியிருக்காரு. அதுவும் சரிதான், பட்டிக்காடு மாதிரி தான் இருக்கும்னு நினைச்ச சிறுமியும் நகைகளை அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. மாடர்ன் ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வந்து பார்த்தப்ப
ஜெகதீஷ் அவரோட மனைவி மகள்னு யாரையுமே காணோம். ஒருவேளை கழிவறைக்கு போயிருப்பாங்க இல்ல கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்ச சிறுவனும் சிறுமியும் மால் முழுக்க தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிறகுதான் அக்காவுக்கும் தம்பிக்கும் பதற்றமே வந்திருக்கு. கையில செல்போனும் இல்லாததால என்ன பண்றதுன்னு தெரியாம மால்ல இருந்த செக்யூரிட்டி கிட்ட சொன்னதோட அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுமியோட அப்பாவுக்கும் காவல்துறை தரப்புல தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் ஹவுஸ் ஓனருக்கே ஜெகதீஷோட சுயரூபம் தெரிய வந்திருக்கு. இதுக்கு இடையில மால்ல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணி விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீசார். அதே மாதிரி அவரோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் கடந்த 7 மாசமா அவரை பத்தின எந்த தகவலுமே காவல்துறைக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கு மத்தியில ஜெகதீஷ் கொளத்தூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு அங்க வேக வேகமா வந்த போலீசார் ஜெகதீஷையும் அவரோட மகள் நந்தினியும் சுத்தி வளைச்சு கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்திருக்கு. டாக்டர்னு புருடா விட்ட ஜெகதீஷ் உண்மையிலேயே டாக்டர் கிடையாது. கேரளாவை சேர்ந்த சோனிங்கிற பொண்ணை முதல்ல கல்யாணம் பண்ண புருடா டாக்டர் தன் மனைவி கூட சேர்ந்து திருட்டுல ஈடுபட்டிருக்காரு. அடுத்து சோனிய பிரிஞ்ச அவரு கோவையை சேர்ந்த கீதாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகு 3ஆவதா ஆந்திராவை சேர்ந்த ஸ்டெல்லாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. 2 மனைவிகளையும் தன் வாழ்க்கையில பார்ட்னராக்காத ஜெகதீஷ் நூதன திருட்டுக்கு மட்டும் பார்ட்னர் ஆக்கியிருக்காரு. ஒவ்வொரு பகுதியிலையும் வாடகைக்கு வீடு எடுத்து அங்க உள்ள பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட நட்பா பழகி நகைகளை பறிக்கிற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. ஒவ்வொரு மோசடிக்கும் ஒவ்வொரு மனைவிகளை உடந்தையா பயன்படுத்தி இருக்காரு. 2015 படப்பையில மீன் வியாபாரம் பார்த்துட்டு இருந்த பெண் கிட்ட பேசி பழகி பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போய் 6 சவரன் நகை செல்போன் பறிச்ச இந்த கேடி கும்பல் பூந்தமல்லியில பிரியாணி வியாபாரம் பார்த்த ஒரு குடும்பத்தையும் தங்கள் பாச வலையில விழ வச்சு 3 சவரன் நகை 10,000 ரூபாய் பறிச்சிருக்காங்க. சென்னையில மட்டும் சாஸ்திரி நகர், குரோம்பேட்டை, தாழம்பூர், தேனாம்பேட்டை, செம்பியம், வேளச்சேரின்னு கைவரிசை காட்டின இந்த கேடி கும்பல் கோவை, திருச்சி, தர்மபுரின்னு திருட ஊர் ஊரா வலம் வந்திருக்காங்க. 2017 வேளச்சேரி போலீசாரால கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளியே வந்த ஜெகதீஷ் அடுத்து ஆந்திரா, பெங்களூர்லயும் சிறைவாசம் அனுபவிச்சிருக்காரு. திருட்டு பணத்துல கோவையில சொந்த வீடே கட்டியிருக்காரு புருடா டாக்டர் ஜெகதீஷ். அதே மாதிரி உஷாரா ஆன்லைன் மூலமா பணம் வாங்காம திட்டம் போட்டு காய் நகர்த்திருக்காரு. இந்த திருட்டு வேலைக்கு 50க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை பயன்படுத்தியிருக்காரு ஜெகதீஷ். இது வரைக்கும் 200 சவரனுக்கு மேல மோசடி பண்ணிருக்காரு கேடி டாக்டர். ஜெகதீஷையும் அவரோட மகளையும் கைது பண்ண போலீசார் அவரோட 2 மனைவிகளையும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.